இந்த எலுமிச்சம்பளம் வாங்கின காசு காட்சி வியாபாரம் ஓரத்தும். ஒரு கூட பழம் வாங்கிருக்கேன், இன்னும் காசு கொடுக்க முடியல. அண்ணனே ஒரு பிளேட் கொடு. என்ன பிளேடு? ஏதோ ஒரு கருமத்தை சீக்கிரம் கொடு. கருமமா? சரி, விக்காத கருமத்தை கொடுக்க வேண்டியதான். என்னத்த பிடி பிடி. ஏடா என்னடா லாட்டரி டிக்கெட் இங்க வச்சு சொல்ற? இது ஏற்கனவே தடை பண்ணிருக்காங்கடா. இன்னைக்கு ஓபன் பண்ணிட்டாங்களா? ஓபன் பண்ணிட்டாங்களா? பேப்பரை பாக்கலையா? பாக்கலையாப்பா. நீங்க சொல்றியா? அரிசில உனக்கும் பாத்தறேன். சொல்லுப்பா. பாக்கல உடைச்சு கொடு. அப்பா ஏற்கனவே தரேன்னு லோன் இல்லன்ட்டாங்கப்பா. ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. சரி விடுமாப்பா அது? கண்டிப்பா. அது எப்படி நேரம் ஏன் கடைக்கு வந்த? டிக்கெட் ஓபன் பண்ண இன்னைக்கு முத ஆளா நீதான் கடை திறந்திருக்க. அதனாலதான் நான் இங்க வந்தேன். நீ ஒரு லக்கி மேன். கடவுளா பார்த்தாண்டா உன்னை இங்க அனுப்பி வச்சிருக்கா. அப்பா சந்தோஷமா இருக்கலாம் எனக்கு. ஏண்டா தம்பி, சுரண்டி எங்க கொண்டு காட்டுறது? எங்க போனா? ஆளை காணா. எங்கேயோ போனா. நல்ல வேலை சீட்டை போனா வச்சுட்டு போனானே. விழுந்தா கடை என்ன காம்பளச்சே கட்டலாம். ஏன் சார் சட்டை பிடிக்கிறீங்க? என்னடா பண்ணிட்டு இருக்க? லாட்டரி டிக்கெட் சொல்லிட்டு இருக்கீங்க. அரசாங்கம் தடை பண்ண லாட்டரி நீ திருட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கியா? சார் நீங்க ஓபன் பண்ணாங்க, பேப்பர் பார்க்கலையா? ஓபன் அரசாங்கம் தடை பண்ணும், உங்க இஷ்டத்துக்கு ஓபன் பண்ணுவீங்களா? நடரா ஸ்டேஷனுக்கு வெளியே வாடா. தம்பியை கூட்டு போறீங்க? இவன் என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? காலேஜுக்கு முன்னாடி திருட்டுத்தனமா சோண்டல் லாட்டரி சொல்லிட்டு இருக்கான். என்னப்பா யோகராஜ்? நான் அப்படி செய்வேன். ஒரு எடுவட்ட பையன் என்னை ஏமாத்தி சிக்க வச்சுட்டு போயிட்டான். என்னை நம்புனே. எப்ப பார்த்தாலும் உன் கடையில ஒரே பிரச்சனையா இருக்க. பேசாம கடையை பத்தாடி தள்ளி போட்டுரு. அப்புறம் எல்லாம் சரியா வந்துடும். சரிண்ணே, இப்ப போலீஸ் பிடிச்சு போதும். எப்படி தள்ளி போடுறது? நான் இருக்கேன்ல, கடையை பத்தாடி தள்ளி போட்டு நானே வந்து உடனே ஜாமீன்ல கூட்டு வந்துருவோம்ல. ஹலோ பிரசாந்த், நான் தான் அக்கா பேசுறேன்டா. அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க பிரசாந்த். உன்னோட கவலை தான் அவங்களுக்கு. நான் இங்க வந்ததுல இருந்து பிரசாந்த் எப்படி இருக்கானோ, அவன் என்ன பண்ணிட்டு இருக்கானோன்னு ஒரே பிரசாந்த் புராணம் தாண்டா பாடிட்டு இருக்காங்க. அது இருக்கட்டும், டாக்டர் என்ன சொன்னாரு? பயப்பட ஒண்ணும் இல்ல, மைனர் அட்டாக்னு தான் சொன்னாரு. இன்னும் 2 நாள்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்களாம். சரி, அப்புறம் பண்ணு. நீ இங்கதான் இருக்கியா? ஏய் பிரசாந்த். இவளா? இது இங்க வந்தா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? உன்னை எங்கெல்லாம் தேடிட்டு வரேன் தெரியுமா? பிரசாந்த், உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசலாமா? பிரசாந்த், நீ யாரு, என்ன ஏது, இதெல்லாம் எதுவுமே எனக்கு தெரியாது. நான் தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. ஆனா உன் மேலேயும் உன் மௌனத்து மேலேயும் எனக்கு ஆசை உண்டு. என்ன ஆசைன்னு கேட்க மாட்டியா? கேளுடா பிரசாந்த், ப்ளீஸ். பிரசாந்த், உனக்கு என்னடா பிரச்சனை? என்கிட்ட சொல்ல மாட்டியா? இல்ல என்கிட்ட சொல்ல முடியாத பிரச்சனையா? நீ ஏன்டா காலேஜ்லயே ஒரு கேள்விக்குறியா இருக்க? ஆச்சரியக்குறியா இரு, இல்ல கம்மாவா இரு, இல்ல ஃபுல் ஸ்டாப்பா இரு. நீ எதுவாவும் இல்லடா. இனிமே உன் பிரச்சனைக்கு நான் தான் ஃபுல் ஸ்டாப்பா இருக்க போறேன். என்ன ஃபுல் ஸ்டாப்னு கேளுடா. எதுவுமே கேட்க மாட்டியா? சரி பிரசாந்த், நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரியலையா? இல்ல புரிஞ்சு புரியாத மாதிரி நடிக்கிறியா? உனக்கு புரிஞ்சிருக்கோன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் புரியலன்னு மட்டும் போய் சொல்லிடாத. உன்னை நான் நினைக்க ஆரம்பிச்சதுல இருந்து தான் என்னை நான் மறக்க ஆரம்பிச்சேன். இது உன்கிட்ட சொல்றதுக்கு தான் உன்னை சுத்தி சுத்தி வந்தேன். இப்போ உன்கிட்ட சொல்லிட்டேன். இனிமே என்னை பத்தி நினைக்கிறது நினைக்காதது, பழகிறது பழகாதது, பேசுறது பேசாதது உன் விருப்பம். ஆனா உன்னை விரும்புறது மட்டும்தான் என் விருப்பம். இந்த காலேஜ்ல உன்னை தவிர எல்லாம் நல்லா நடக்கிறாங்க. ஒரு ஃபிகர் தானே கேட்கறேன், புட்டு கொடுக்குறியா? அதுவும் கொடுக்க மாட்டேன், அடம் புட்டிக்கிற நீ. சரி விடு, என்ன பண்றது? நீ அந்த அளவுக்கு பாடியை மெயின்டைன் பண்றேன், நானும் மெயின்டைன் பண்றேன். ஆனா ஃபிகர் மட்டும் நீ மெயின்டைன் பண்ணிக்கிற. சரி விடு. ஏய் சப்ப, வண்டியில ஏறு. எங்க ஏறுடா. ஆள் வச்சிருக்கான், சூப்பர் சூப்பர். போடா. இறங்குடா. தோ வரானே, இவன் உன் ஃப்ரெண்டு தானே? ஆமா. என்னப்பா? காலேஜ்ல நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நான் எப்படி இருக்கேன்? நீ ரொம்ப நல்லா இருக்க. ஏன் இங்க உள்ளவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க? எல்லாம் ஜாலியா இருக்காங்க. காலேஜ் வந்தா கலாட்டா பண்ணணும்,
காதலிக்கணும், சைட் அடிக்கணும், கட் அடிக்கணும், கடலை போடணும், இதெல்லாம் தானே நம்ம பண்றோம். இவ கரெக்டியா? ஆனா இதுல எதுவுமே அவன் பண்ண மாட்டேங்கிறானே, அது ஏன் கேட்டியாடா? அது ஏன் கேக்குற? அது நெடுங்கதை பெருங்குத்து. வழக்கம் போல கேண்டீன் போய் என் அக்கௌண்ட்ல சாப்பிடு. பூசணிக்காய் உடைச்சிருக்காங்க, பார்த்து போ. பங்காளி வணக்கம். காலேஜில் எல்லாரும் எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, நீ மட்டும் ஏன் எதையோ இழந்த மாதிரி இருக்க. இப்ப என்ன எடுத்துக்க, நான் எவ்வளவு ஜாலியா 8 ஃபிகர்ல பிக்கப் பண்ணிக்கிட்டு அதுங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியா இருக்கேன். நான் கேட்கறேன், தப்பா எடுத்துக்காத. 1 மினிட். உன் ஃபிகரை அவனை தள்ளின்னு போயிடணும். ஏமா அன்னைக்கு வாங்கினதோட சரி, அவன்கிட்ட என்னன்னு எவனாவது இது வரைக்கும் கேட்பமா அவன்கிட்ட? எப்படி இருக்கு பார் கடை. நல்லா இருக்கு. உன்கிட்ட சொன்ன மாதிரியே கடையை 10 அடி தள்ளி போட்டு அப்படியே கிழக்கு பக்கமா ஓபன் பண்ணிருக்கேன் பார். இனிமே உன் வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். ஐயோ ரொம்ப தேங்க்ஸ். நல்லா இருப்பா, நல்லா இருப்பா. இந்தா சாவி. அப்புறம் உன்கிட்ட ரொம்ப நேரமா உனக்கு கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? இன்னைக்கு ஏதோ உன்கிட்ட ஒரு மாற்றம் தெரியுது. எப்படி ஒரு மாற்றம் தெரியுதுல? இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். போ, ஜாலியா என்ஜாய். படிக்கணும். நல்லா இரு, நல்லா இரு, நல்லா இரு. நல்ல மனுஷன். இந்த மாதிரி மனுஷன் இருக்க கண்டுதான் நாட்டுல அப்பப்ப மழை பெய்யுது. என்னமோப்பா. யாரா நீங்க? இல்லடா, என் கடைக்கு இருந்து வரீங்க. யாரா நீங்க? யார் நீங்க? ஜெயில் கைதிங்க. ஜெயிலு கைதியா? ஜெயிலு கைதினா ஜெயில தானே இருக்கணும். என் கடையில இருந்து வர்றீங்க? கடவுள் தான் ட்ரைனேஜ் இருக்கு. ட்ரைனேஜா? என் கடைக்கு இல்லையா? ஆமா இருக்கு. ஜெயிலுக்கு தான் சாப்பிட்டு அடிக்கடி நாங்க வந்து ஒரு இடத்துல நீ கடை வச்சா நாங்க என்ன செய்யறது? அடிக்கடி வருவீங்களா? என்னடா சொல்றீங்க? அண்ணே இங்க வாங்க, இங்க வாங்க. பாத்தியா, ஜெயில் கைதிகளா கடைக்குள்ள இருந்து வர்றாங்க தப்பிச்சு. ரொம்ப நன்றி தம்பி. நீ ஏன் தான் சொல்ற? நம்ம ஆளுங்கெல்லாம் தப்பிச்சு போறதுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. ஆளுங்களா? எஸ். இத வெளிய ஆட்டி சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா பி கேர்ஃபுல். ஏய், டோரை லாக் பண்ணுங்க. இப்போ நம்ம நேரா காஷ்மீர் போறோம். ஓகே பாஸ். அட தள்ளி போயிடலா. இதுக்கு தான் 10 அடி தள்ளி போட சொன்னானா? வர வர நம்ம நாட்டுல நல்லவங்க குறைஞ்சிக்கிட்டே வர்றாங்க ஐயா. எஸ் எஸ் கமிங். இது பிரசாந்த் வீடு தானே? ஆமா. ஹலோ அங்கிள், ஹவ் ஆர் யூ? அங்கிளா? யார் நீங்க? இது பிரசாந்த் வீடுனா நீங்க எனக்கு அங்கிள் தானே? நைஸ் ஹவுஸ். யாரு? ஹாய் ஆண்டி, ஐம் ஜோதி. பிரசாந்த் எங்க ஆண்டி? அவன் இல்லையே, வெளியே போயிருக்கான். பாத்தீங்களா, என்ன வர சொல்லிட்டு அவன் எங்கேயோ போயிட்டான். நீ யாருமா? என்ன வேணும் உனக்கு? சாரி ஆண்டி, என்ன நானே அறிமுகப்படுத்த வச்சுட்டா அந்த பிரசாந்த் ராஸ்கல். ஆண்டி, நான் அவனுடைய காலேஜ் மேட். என் பேர் ஜோதி. பிரசாந்துடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆண்டி. ஏன் அங்கிள், உங்க தம்பியா பிரசாந்த்? இல்ல இல்ல, இவங்களோட தம்பி. என்ன ஆண்டி, உங்க தம்பின்னு சொல்றாரு அங்கிள்? என்னால நம்பவே முடியல. நீங்க என்னடானா மூடியா இருக்கீங்க, பிரசாந்த் என்னடானா பயங்கர ஜாலி கேரக்டரா இருக்கா ஆண்டி. காலேஜுக்கு பிரசாந்த் எப்ப வருவான் தான் ஒவ்வொருத்தரும் வெயிட் பண்ணுவாங்க. அவன் வந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்க ஆண்டி, எல்லாருக்கும் ஹைப்பர் டென்ஷனே இறங்கும். வாட் a wonderful guy. பாருங்களேன், காலேஜ் இன்னைக்கு இல்ல, அவனை பார்க்காம பேசாம சிரிக்காம இருக்கவே முடியல. அதான் பார்க்க வரேன்னு சொன்னேன். வான்னு சொன்னா. வான்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டான் பாருங்க. ஓகே ஆண்டி, பாய். அவன் வந்தா ஜோதி வந்துட்டு போனேன்னு சொல்லுங்க. நில்லு நில்லு, இவ்வளவு பேச்சு பேசுறிய? நீ உண்மையிலே பிரசாந்த் ஃப்ரெண்ட் தானா? ஆமா அங்கிள், பிரசாந்த் ஃப்ரெண்ட் தான். இதுல என்ன சந்தேகம்? ஆண்டி, ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். ஏய், என்னங்க இது? ஏய் பிரியா, இந்த நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கோ. ஓகே அங்கிள், சரி ஆண்டி, நான் இன்னும் நாளைக்கு வரேன். பிரசாந்தை கூட்டிட்டு கண்டிப்பா ஒரு நாளைக்கு வீட்டுக்கு வரீங்க. ஓகே, பாய். ஏய், என்ன நடக்குதுங்க? ஏய், என்னடி இவ்ளோ லேட்? போன விஷயம் லேட்டஸ்ட் ஆனது. அதான் நீ பண்றது ஒண்ணு எனக்கு சரியா படல. சரியா சரியில்லையான்னு முடிவு பண்ண வேண்டியது நான். ஏதோ பண்ணு.
வா பிரசாந்த் வா. நீ எப்ப வருவேன்னு தான் காத்துட்டு இருக்கேன். என்ன விஷயம்? வீட்டுக்கு வந்தா மட்டும் ஏன்டா ஆஃப் ஆயிடுற? ஏன் என்னையும் உங்க மாமாவையும் பார்த்தா உனக்கு பிடிக்கலையா? காலேஜ்ல நீ தான் ஹீரோவா? நீ இல்லாத காலேஜே போர் அடிக்குமா? என்ன பேசுற? புரியுற மாதிரி பேசு. இரு பிரசாந்த், நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆற? காலேஜ்ல இருந்து உன் ஃப்ரெண்ட் இங்க வந்திருந்தா, அவளை இங்க வர சொல்லிட்டு நீ பாட்டுக்கு வெளியே போயிட்டா என்ன அர்த்தம்? அதை தான் உங்க அக்கா கேட்டுட்டு இருக்கா. என்னது காலேஜ்ல ஃப்ரெண்டா? அப்படின்னு யார் சொன்னா? சொன்ன உங்க பேர் என்ன? அவ பேர் ஜோதியா. அவதான் உன்னை பத்தி பெருமையா சொன்னா. எவ்வளவு எனக்கு தெரியாது. எவ்வளவு என் ஃப்ரெண்ட் இல்ல. ஏதோ ஒரு பைத்தியம் வந்துட்டு போயிருக்க. அதை வச்சு நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. டேய் 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 நடிக்காதடா. அவதான் சொன்னாலே காலேஜ்ல நீ போடுற ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும். அப்போ நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்ல அப்படித்தானே? சரி நம்ப வேண்டாம். அவ சொல்றதுதான் சரி. என்ன சந்தோஷமா? பிரசாந்த் நீ சந்தோஷமா இருக்கணும், எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதான்டா எங்களோட ஆசை. கஷ்டப்படுறவனுக்கு தான் தெரியும் சிரிச்சதுனால வந்த நஷ்டம் என்னன்னு. என்னங்க இவன்? ஒன்னும் புரியல. என்ன வைக்க வேண்டியிருக்கு? யார் பார்க்க போறாங்க? அது ஹாய் பிரசாந்த். என்ன பிரசாந்த், உன் உட்பியை யாராவது ஓட்டிட்டு போயிட்டாங்களா? யூ ஸ்டூபிட். உன்னை என்ன பண்ற பாரு. ஹலோ ஹலோ ஆண்டி, ஹவ் ஆர் யூ? யார் பேசுறீங்க? ஆண்டி நான் தான் ஜோதி பேசுறேன். பிரசாந்த் ஃப்ரெண்ட் ஜோதி ஆண்டி. இல்ல ஜோதி, அவன் வெளியே இருக்கிற நேரம் தான் அதிகம். ஆண்டி அவன் வந்தா போன் பண்ண சொன்னா வீட்டுல இருக்கணும்னு நான் சொன்னதா சொல்லுங்க. போன் பண்ண சொல்றது ஆனா இருக்கிறது கிடையாது. வீட்டுக்கு வர சொல்றது ஆனா இவன் எங்கேயாவது போயிடுறது. ஏய் யார் யார்? என்ன பழக்க வழக்கமோ ஆண்டி இவனோடது. ஜோதி உன்னை அவனுக்கு தெரியாதுன்னு சொல்றான். நீ என்னடானா இவ்வளவு உரிமையா உண்மையா பேசுற மாதிரி இருக்கு. ஏன் ஜோதி நீ பேசுறது உண்மையா இல்ல பொய்யா? ஐயோ ஆண்டி உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம். நான் சொல்வது அனைத்தும் உண்மை. உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்க வேணா காலேஜ் வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு அவனை பத்தி தெரியும். ஓகே பாய் ஆண்டி. ஏய் நீ அவனை ரொம்ப தான் லொல்லு பண்ணிட்டு இருக்க. இது எங்க போய் முடிய போதோ தெரியல. எதுல முடியும்? ஒண்ணு காதல், இல்ல மோதலுக்கு பின் காதல். முடியும். ஏய் நில்லு. ஏய் இன்னொரு தடவை சொல்லு. என்ன புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா உனக்கு? எதுக்கு என் வீட்டுக்கு வந்த? என் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிருக்க. நேத்துக்கு போன் போட்டு எங்கன்னு வேற கேட்டிருக்க. நான் எங்க இருந்தா உனக்கு என்ன? உன் வேலையை பார்த்துக்கிட்டு போ. ஏய் என் வேலையை தான் நான் பாக்குறேன். பேசு. பேசு பிரசாந்த் பேசு. எப்ப நீ இப்படிலாம் பேசுவேன் தான் இதெல்லாம் நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப நீ பேசிட்ட, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேள்விக்குறியா இருந்த நீ ஆச்சரியக்குறியா மாறிட்ட. ஆச்சரியக்குறியா இருந்த உன்னை கமாவாக்கிட்டேன். எனக்கு இது போதும் பிரசாந்த். கூடிய சீக்கிரம் உனக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறேன். பிரசாந்த் நம்ம காலேஜ்ல டூர் போறாங்க. சோ அதுக்கு உன் பேரை உனக்கு கேட்காம கொடுத்துட்டேன். இது பார், என்னை பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாம என் விஷயத்துல நீ தலையிடுற. இது உனக்கு கடைசி வார்னிங்கா இருக்கட்டும். போயிடு. ஓகே ஓகே இப்ப போயிடுறேன். அதுக்கு முன்னாடி உன்னை சொல்லிட்டு போறேன். உன்னையே சுத்தி சுத்தி வர்றதுனால என்ன நீ செயற்கைக்கோள நினைச்சிடாத. என்னை சுத்தி ஏகப்பட்ட செயற்கைக்கோள் சுத்திட்டு இருக்கு தெரியுமா உனக்கு? இப்ப போறேன், ஆனா ஊட்டிக்கு போறோம்ல அங்க வச்சுக்கிறேன். பிரசாந்த் நான் ஒன்னு சொன்னா கோவப்பட மாட்டியே?
என்ன சொல்லு. ஊட்டிக்கு போற, போனதும் அம்மாவை பார்க்க போகாதடா. போனாலும் அவசியம் இல்லாம எதையும் பேசிடாதடா பிரசாந்த். சரி சரி, போக மாட்டேன், போதுமா? சும்மா அட்வைஸ் பண்ணிக்கிட்டேன்.